எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வச்சு சூப்பரான சுண்டல் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிச்சிங்க. நம்ம இப்போ அதை வச்சு யூஸ் பண்ணி தான் சுண்டல் செய்ய போகிறோம். நீங்கள் தோலை நீக்கிட்டு இந்த பட்டாணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 1 கிலோ அளவு இருந்ததில் 1/2 கிலோ பட்டாணி தாங்க கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி கிடச்சா நீங்களும் விட்டுறாதீங்க. இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. 2 மீடியம் சைஸ் பல்லாரி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு, சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும். நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்துக்கங்க. நம்ம பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ அது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே போதும். இதை அப்படியே வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடு வந்ததும் ஆயிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஆயில் சூடு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. இதில் உள்ள எண்ணெய் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு வதக்கிக்கங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கங்க. தனி மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சாட் மசாலாவையும் சேர்த்துக்கங்க. கரம் மசாலாவையும் சேர்த்துக்கங்க. மசாலாவை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்படி வதங்கும் போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதை குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாட்டில் டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே வெந்ததுனால இதில் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை.
இந்த மசாலா நல்லா சுண்டி வரணுங்க. அப்போ தான் அது கூட சேர்ந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஜிங்க்கு, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அவங்களுக்கு எந்த விதத்துலேயோ கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ஃப்ரெஷ் பட்டாணி சுண்டல் நல்லாவும் வெந்து மசாலா சேர்ந்து நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.